வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா தாக்கப்பட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும். உலகிற்கு ஒரு வலிமையான செய்தியை நாம் கொடுத்திருக்கிறோம் என ஜெய்ப்பூர் நகரில் அமித்ஷா உரை. ஓரணியில் தமிழ்நாடு கைகோர்க்கும் குடும்பங்கள் என பெருமிதம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக தான், கொள்ளிடத்தில் உறுதியாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும், அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சிரியா ராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீச்சு தாக்குதல். போருக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல என இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அகமது அல்-சாரா. அரக்கோணம் அருகே டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா தாக்கப்பட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என உலகிற்கு ஒரு வலிமையான செய்தியை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அமித்ஷா தெரிவித்தார். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் நகரில் ததியா கிராமத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், வறுமையிலிருந்து 27 கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும், நாட்டை பாதுகாப்பாக இருக்க செய்ய வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி செய்த மிகப்பெரிய விஷயம் என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் காலத்தில் அடிக்கடி பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தனர் என கூறி அவர் உரிய தாக்குதலில் பதிலடியாக துல்லிய தாக்குதலை நரேந்திர மோடி நடத்தினார் எனவும், புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. பகல்காம் தாக்குதலுக்கு பின்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனவும், இதனால் இந்தியா தாக்கப்பட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என உலகிற்கு ஒரு வலிமையான செய்தியை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அமித்ஷா தெரிவித்தார். ஓரணியில் தமிழ்நாடு என கைகோர்க்கும் குடும்பங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அடுத்த 30 நாட்களில் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று, ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது திமுகவினர் கலந்துரையாடல் வேண்டும் என்றும், எந்த வாக்குச்சாவடிகளில் நாம் வழங்கிய நடைமுறையை சரியாக கடைபிடிக்கவில்லை எனில் அங்கெல்லாம் மீண்டும் முதலிலிருந்து தொடங்குவோம் என கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உறவென விருந்தோம்பல் வழங்கி ஓரணியில் தமிழ்நாடு என கைகோர்க்கும் குடும்பங்கள் என்றும், எனது கணவர் மாற்றுக் கட்சியில் கிளை செயலாளர், அவரை தவிர எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் திமுகவில் இணைத்துக் கொள்கிறோம் என்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்தது எனவும், தமிழ்நாட்டின் உணவாகி உடன்பிறப்புகள் பெருக வேண்டும் என மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தினேன் என்றும் எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக என்றும், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்திற்கு வந்தபோது அதிமுக தொண்டர்கள் மற்றும் மக்கள் திரண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசினர். அப்போது கச்சத்தீவை தாரை வார்த்தபோது மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்தது எனவும், ஆனால் தற்போது கச்சத்தீவை மீட்பதில் பாஜக அரசியல் செய்வதாக திமுக பொய் கூறி வருகிறது எனவும், 16 ஆண்டு கால மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது மீனவர்கள் திமுகவினர் கண்ணுக்கு தெரியவில்லை என்றும், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்டு மீனவர்களை காப்பாற்றி இருக்கலாமே என்றும் தெரிவித்தார். மேலும் மீனவர்கள் வாக்கை பெறுவதற்காக தந்திரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை விடுகிறார் எனவும், மத்திய அரசு மீது பழி போட்டு மீனவர்களின் வாக்குகளை பெற திமுக முயற்சிக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகள், 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் அடிப்படை பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினர். மேலும் சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் எனவும், பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால் சுத்தம் செய்து நீர் வெளியேற வழி ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார்.
அரக்கோணம் அருகே சிமெண்ட் மூலப்பொருட்களை ஏற்றி சென்ற டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருவமேடு கிராமம் அருகே காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரின் முன்பக்க டயர் வெடித்தபோது சிமெண்ட் மூலப்பொருட்களை ஏற்றி சென்ற டேங்கர் லாரியின் மீது கார் அதிவேகமாக மோதியது. கார் லாரி மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காக டேங்கர் லாரி ஓட்டுநர் சாலையை விட்டு சென்றதால் லாரியும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கார் லாரி மீது மோதிவிட்டு சாலையோரம் இருந்த தடுப்பு கம்பியில் சிக்கி அப்பளம் போல் நொறுங்கியது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து காரில் சிக்கியவர்களை மீட்க முடியாததால் அரக்கோணம் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் உதவியுடன் கடுமையான போராட்டத்திற்கு பின்பு காரில் சிக்கியவர்களை மீட்டனர். அப்போது பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 2 பேரை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தபோது செல்லும் வழியிலேயே இருவரும் உயிரிழந்தனர். விபத்து குறித்து நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் அரக்கோணத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவரது தனது மனைவி லதா, இளைய மகன் தினேஷ் என்பதும் தெரியவந்தது. அமித்ஷாவிடம் கட்சியை அடமானம் வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஓமலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் தலைமை வழக்கறிஞர் சூர்யா, வெற்றி கொண்டான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் RS பாரதி பேசினார். அப்போது முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளில் மகளிர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் செய்த நலத்திட்டங்களை பார்த்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் அதிமுகவினர் அதிக அளவில் சேர்ந்து வருகின்றனர் எனவும், எம்ஜிஆர் அம்மா வழியில் சென்ற அதிமுக தொண்டர்களை பார்த்து தான் கண்ணீர் விடுவதாகவும், தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் அனாதையாகி விட்டார்கள் எனவும் RS பாரதி சாடினர். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சுவனம், நகர செயலாளர் ரவிச்சந்திரன் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உள்ளூர் பக்தர்கள், வெளிமாநில பக்தர்கள் என பிரித்து பார்க்க வேண்டாம் என்றும் அனைவருமே பக்தர்கள்தான் என்றும் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆய்வு செய்த அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் மற்றும் நடைபெற்று வருகின்ற பணிகள் குறித்தும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் மாட வீதிகளில் இந்து சம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டத்தில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்றும், பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பிரேக் தரிசனத்தை கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், 50 ரூபாய் கட்டணத்தை 100 ரூபாய் கட்டணமாக உயர்த்தி வரிசையில் செல்லும் பக்தர்கள் 2000 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் இருக்கைகள் அமைப்பும் பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட RK நகர், பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டத்தில் ரூபாய் 11 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் 44 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட RK நகர், பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார். தண்டையார்பேட்டை மண்டல அதிகாரி ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்தனர். மேலும் தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை எடுத்து கூறினர். அதனை சரி செய்து தர வேண்டும் என மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் கோரிக்கை
கோரிக்கை விடுத்தார். கூட்டத்தில் ரூபாய் 11,20,00,000 மதிப்பீட்டில் 44 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கிய தீர்மானமாக 34வது வார்டிற்குட்பட்ட சோலையம்மன் கோவில் தெருவில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பது, MKB நகர் வடக்கு சாலையில் உள்ள முஸ்லிம் மயான பூமியை ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பித்தல், தண்டையார்பேட்டை பட்டேல் நகரில் சேதமடைந்துள்ள பள்ளியை ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி பகுதி பொறியாளர் திருநாவுக்கரசு, குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர், சுகாதார அதிகாரி, வருவாய் துறையினர், மின்சார துறையினர், வாலாஜி ஊழியர்கள், நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் செயல்படும் TRS குளோபல் பள்ளியில் நடைபெற்ற மாணவர்கள் அளவிலான தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் காவல்துறை ஆய்வாளர் விஜயலட்சுமி முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் TRS குளோபல் CBSE பள்ளியில் மாணவர்கள் அளவிலான மாணவர்கள் தலைவர், விளையாட்டு பிரிவு தலைவர், கலாச்சார பிரிவு தலைவர் உட்பட பல்வேறு பிரிவின் தலைவர்கள், செயலாளர்கள், துணைத் தலைவர்களை தேர்வு செய்யும் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 40 பேர் போட்டியிட்டனர். இதில் 16 பேர் வெற்றி பெற்றனர். இதையடுத்து அவர்களுக்கான பதவியேற்பு விழா பள்ளி அரங்கில் பள்ளி முதல்வர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை ஆய்வாளர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர்கள் காவல்துறை ஆய்வாளர் விஜயலட்சுமி முன்னிலையில் புதிய பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் பள்ளி நிர்வாக அலுவலர் சுரேஷ், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்தலையொட்டி வீட்டிற்கு வீடு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டும் ஆர்வம் காட்டி வரும் திமுக அரசு பொதுமக்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்று கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் அகற்றப்பட்ட நிழற்குடையை அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என்று கொடைக்கானலில் பாஜக மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் மதன் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் தேவாலயம், கோவில், மருத்துவமனை, தங்கும் விடுதிகள், உணவு விடுதிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மற்றும் வணிக வளாகங்கள் இயங்கி வருவதால் எப்போதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் வெளியூர்களுக்கு செல்லும் மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பேருந்துகளில் சென்று வருகின்றனர். இருப்பினும் இப்பகுதியில் அரசு சார்பில் பயணிகள் நிழற்குடை இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் மூஞ்சிக்கல் பிரதான சாலையில் கடந்த சில வருடங்களுக்கு அப்போதைய நகராட்சி தலைவர் கோவிந்தன் என்பவர் தனது சொந்த செலவில் பயணிகள் நிழற்குடை அமைத்தார். இதனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகம் அகற்றியது. இதனால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே பொதுமக்கள் நலன் கருதி அகற்றப்பட்ட பயணியர் நிழற்குடையை மீண்டும் மூஞ்சிக்கல் பகுதியில் அரசு சார்பில் அமைக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் கொடைக்கானல் நகர் பாஜக சார்பில் மீண்டும் அதே இடத்தில் நிழற்குடை அமைக்கப்படும் என்றும் பாஜக மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் மதன் தெரிவித்தார். மேல்மலை கிராமங்களாக இருக்கட்டும், கீழ்மலை கிராமங்கள், கொடைக்கானலோட மற்ற பகுதிகளுக்கு இந்த பஸ் ஸ்டாப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு நிழல் கொடை கூட கிடையாது. கொடைக்கானல் மாதிரி பகுதியில் தொடர்ந்து மழை, ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது. இது மாதிரி நேரங்களில் குழந்தைகளும் வயதானவர்கள் அந்த பஸ் நிலையம் யூஸ் பண்ணுற எல்லாருமே மழையிலையும் வெயிலையும் பாதிக்கப்படுற சூழ்நிலையில தான் இன்றைக்கி கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி இது ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷன் சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்பை இடித்தாங்க. அப்புறம் நம்ம சொந்த செலவில் அந்த நிழற்குடையை நாங்கள் ஒன்று அமைத்து கொடுத்தோம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதையும் முனிசிபாலிட்டியிலேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் எந்தவித நிழற்குடை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முனிசிபாலிட்டி கூடிய சீக்கிரம் அங்கே ஒரு நிழற்குடை மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாப்பில் ஏற்பாடு செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்களால செய்ய முடியலன்னா சொல்லுங்கள், பர்மிஷன் கொடுக்க சொல்லுங்கள். கொடைக்கானல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்களே அங்கே சொந்தமாக எங்கள் செலவில் பஸ் ஸ்டாப்பை போட்டு கொடுக்குறோம். ஆனால் அடுத்த டைம் அட்லீஸ்ட் திருப்பியும் அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கு முனிசிபாலிட்டி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நன்றி. திமுக அறிவித்த அறிக்கைகளில் 20% கூட திமுக நிறைவேற்றவில்லை என்பதால் தான் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்று சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரான அண்ணாமலை தெரிவித்தார். திமுக முக்கிய நிர்வாகிகளின் சொத்து பட்டியல் என குறிப்பிட்டு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் என்னும் ஆவணத்தை அண்ணாமலை வெளியிட்டார். அதில் TR பாலுவிற்கு 10,000
841 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலை அடிப்படை ஆதாரமின்றி தன்னை பற்றி அவதூறு பரப்பியுள்ளதாகவும் அவதூறு கருத்துக்கள் பொய்யானவை எனவும் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்து அண்ணாமலைக்கு எதிராக ரூபாய் 100 கோடி இழப்பீடு கேட்டு சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் TR பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் அவதூறு வழக்கு விசாரணைக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று அண்ணாமலை மீண்டும் ஆஜராகினர். அதன் பின்னர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பாமகவில் நடைபெறும் உட்கட்சி நெருடல்கள் முடிவுக்கு வர வேண்டும், மருத்துவர் ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த போராளி என்றும் இந்த கூட்டணியின் தன்மை மக்களுக்கு புரிய வர வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், திமுக அறிவித்த அறிக்கைகளில் 20% கூட நிறைவேற்றவில்லை என்பதால் தான் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டர் அவர் எம்எல்ஏ ஆகணும், MP ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார். நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதுலயும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசுறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இல்லப்பா இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையா நான் டிஃபெண்ட் பண்ண முடியும். நான் எதுக்கு அரசியல் கட்சியில இருக்கணும்? நான் பிஜேபியில இருக்கணும். நான் அமித்ஷாஜி அவங்ககிட்ட போன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்ல. இது அமித்ஷாஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்து அமித்ஷாஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இது அவருடைய கருத்து, அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டார். ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு என்பது 0. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சட்டவிரோதமாக மதுவை விற்பனை செய்த சில்லறை மதுபான கடைக்குள் புகுந்து பாட்டில்களை எடுத்து வந்து நடுரோட்டில் மதுவை ஊற்றி பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செங்குறிச்சி அடுத்த குறும்பப்பட்டியில் குடியிருப்புகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு அருகில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி செங்குறிச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக நடைபெறும் சில்லறை மது விற்பனை கடை பொதுமக்கள் அதிகமுள்ள நெடுஞ்சாலை பகுதிகளில் இயங்குவதால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்திற்கும் இடையூறாக இருக்கின்றனர் என்றும் இதேபோல மது பிரியர்கள் விபத்துகளை அதிக அளவில் ஏற்படுத்துகின்றனர் எனவும் தெரிவித்தனர். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் திடீரென 100க்கும் மேற்பட்டோர் மது விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்து அங்குள்ள விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் பீரோவிற்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்களை எடுக்க சொல்லிய போது மறுப்பு தெரிவித்த மதுபான கடையின் உரிமையாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காவல்துறையினர் வந்ததை அறிந்தும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். அதன் பின்னர் பொதுமக்கள் மது பாட்டில்களை மறைத்து வைத்திருந்த பீரோவை தூக்கி சென்று பீரோவை திறந்து அதிலிருந்து மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்த அலெக்ஸ் என்பவரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கொடைக்கானல் பாரதி அண்ணா நகர் பகுதியில் உள்ள அருவி ஒன்றில் சுற்றுலா வந்த 6 பேர் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் ஒருவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்கும் மதுரை அவனியாபுரத்திலிருந்து 9 பேர் சுற்றுலா வந்தனர். இந்த நிலையில் கொடைக்கானலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பாரதி அண்ணா நகர் பகுதியில் உள்ள அருவி ஒன்றில் 6 பேரும் குளித்துக் கொண்டிருந்த போது அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 25 வயதுடைய பரத் என்பவர் தண்ணீரில் மூழ்கினார். உடனே சக நண்பர்கள் அப்பகுதி கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த கிராம மக்கள் சுமார் 2 மணி நேரம் அருவியில் தேடியிருந்த நிலையில் வாலிபரின் உடல் மீட்கப்பட்டனர். இதையடுத்து கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த பாரதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெங்கல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 16,50,000 மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம்
பெரியபாளையம் அடுத்த வெங்கல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் என முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் எல்லாபுரம் தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான சிவசங்கரன், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 16,50,000 ஒதுக்கீடு செய்தார். இதனைத் தொடர்ந்து கலையரங்கம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை மேற்கொள்ளும் வகையில் அடிக்கல் நாட்டு விழா பள்ளி வளாகத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பவானி தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமலை சிவசங்கரன், முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் டி. சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர் சிதம்பரம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லயன் ஆர்எம் தாஸ் ஆகியோர் பங்கேற்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். விழாவில் காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் வட்டார தலைவர் ஸ்ரீராமுலு, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆசீர்வாதம், கோபி, பங்காரு நாயுடு, குப்பன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அனிதா, ஆசிரியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பள்ளியின் பரமநாதன் நன்றி தெரிவித்தார். திருவள்ளூரில் பெருந்தலைவர் கருமவீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு வட்டார தலைவர் ஈகை ஜே. ஜோஷி தலைமையில் கல்வி திருநாளாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூரில் பெருந்தலைவர் கருமவீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர்எம் தாஸ் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு வட்டார தலைவர் ஈகை ஜே. ஜோஷி தலைமையில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கல்வி திருநாளாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்துள்ள ஈக்காடு ஊராட்சி ஒன்றிய பள்ளி மற்றும் வெள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் தேவேந்திரன், மாநில செயலாளர் அஸ்வின், மாவட்ட செயலாளர் ஸ்டீபன், குமார், காக்கலூர் கிராம கமிட்டி தலைவர் ஆஞ்சநேயா, கீர்த்திவர்டன், ஹரி, பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் 8 மாதத்திற்கு முன்பு கேஸ் பங்கில் செல்போன் திருடிச் சென்ற நபரை பங்கின் உரிமையாளர் கார்த்திக்கின் சகோதரர் பிடித்து சரமாரியாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் திண்டுக்கல் சாலையில் கார்த்திக் என்பவர் கேஸ் பங்க் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 8 மாதத்திற்கு முன்பு ஒரு நபர் கேஸ் நிரப்பிக் கொண்டு அங்கிருந்த 15,000 மதிப்புள்ள செல்போனை அசால்ட்டாக திருடிச் சென்றார். இதனையடுத்து சிசிடிவி காட்சியின் மூலம் காவல் நிலையத்தில் கார்த்திக் புகார் அளித்தார். 8 மாதமாக எந்த தகவலும் இல்லாத நிலையில் கார்த்திக்கு சொந்தமான கார் கன்சல்டிங் கார் ஒன்றை விலை பேசி முன்பணமாக கூகுள் பே மூலம் ரூபாய் 10,000 கார்த்திக் அனுப்பியுள்ளார். அப்போது கூகுள் பேயில் செல்போன் திருடப்பட்டவரின் போட்டோவை பார்த்த கார்த்திக் சிசிடிவி காட்சியை அவரது சகோதரருக்கு அனுப்பி வைத்தார். உடனே நீதானே அன்று செல்போனை திருடிச் சென்றாய் என விரட்டி பிடித்து கார்த்திக்கின் சகோதரர் சரமாரியாக தாக்கினர். உடனே அவரிடம் இருந்து தப்பிக்க தனது பாக்கெட்டில் வைத்திருந்த பணத்தை பிடுங்க வராங்க என்று கூச்சலிட்டார். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் இருந்து நபரை மீட்டு விசாரணை செய்தபோது அய்யலூரைச் சேர்ந்த கனிவேல் என்றும், நான் கார் வாங்க வந்தேன், என்னை தனியாக அழைத்ததால் பயந்து கொண்டு ஓடினேன், என்னை கடுமையாக தாக்கி விட்டார்கள் என தெரிவித்தார். இரவு நேரம் என்பதால் அவரது உறவினர்களை வரவழைத்து கனிவேலை ஒப்படைத்து காலையில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வர வேண்டும் என கூறி காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். உலகம் முழுவதும் தொலை தொடர்புகளால் உலகம் சுருங்கி செல்போனுக்குள் வந்துவிட்ட நிலையில் சங்கிலியன் கொடை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் செல்போன் கோபுரம் இல்லாததால் மரங்களிலும் மேல்நிலை தொட்டிகளிலும் செல்போன் பேசும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சார்னாப்பட்டியை அடுத்த சங்கிலியன் கொடை என்ற கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கரந்தமலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள சங்கிலியன் கொடை கிராமத்தை சுற்றியுள்ள ஒத்தக்கடை, கணவாயன்பட்டி, எஸ் கொடை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளனர். இந்த கிராமங்களில் தொலைத்தொடர்பு இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர்.
தற்போது அரசு சார்பில் கிடைக்கும் நலத்திட்டங்கள், வானிலை மற்றும் வேளாண்மை உள்ளிட்டவைகளின் குறுந்தகவல் போன்றவை தம்மை உடனடியாக வந்து சேருவதில்லை என்றும், அவசர தேவைகளுக்கும் மருத்துவம், காவல்துறை, வனத்துறை ஆகியவற்றை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை எனவும் கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் தொலைபேசி தொடர்பு கிடைக்க வேண்டும் என்றால் மரங்களிலும், உயரமான மலைப்பகுதிகளிலும் மற்றும் ஊர்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகளிலும் ஏறி பேச வேண்டும் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது தொடர்பாக பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் 2025 என்ற கண்காட்சி கோவையில் 6 நாட்கள் நடைபெறுகிறது. கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கிராஃப்ட் பஜார் 2025 என்ற பாரம்பரிய கைவினை பொருட்களின் விற்பனை மற்றும் கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். பொதுமக்கள் நேரடியாக கைவினை கலைஞர்களிடம் இருந்து கைவினை பொருட்களையும் ஜவுளி ரகங்களையும் நேரடியாக வாங்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. கண்காட்சியில் கேரளத்தைச் சேர்ந்த சரகலையா குழுவினர் தெய்யம் முகமூடிகள், திருக்குப்பை கைவினை பொருட்கள், பாரா மற்றும் டெரகோட்டா சிற்பங்களையும் காட்சிக்கு வைத்துள்ளனர். மேலும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த லாம்பாடி எம்ப்ராய்டரி கலைஞர்கள் கொண்ட குழுவினர் புரியா அறக்கட்டளை சார்பில் கைவினை பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றனர். பொதுமக்கள் அனைவரும் கோவையில் நடைபெறும் இந்த கைவினை விழாவிற்கு வருகை தந்து கைவினை கலைஞர்களை ஆதரித்து பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதில் பங்கு வகிக்குமாறும் தமிழ்நாடு கைவினை மன்றம் கேட்டுக்கொள்கிறது. மாங்காட்டில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் பள்ளி மாணவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காட்டில் செயல்படும் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியை பெற்றோர் இருசக்கர வாகனத்தில் நேற்று மாலை அழைத்து வந்தபோது பள்ளிக்கு அருகிலேயே மண் ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கீழே விழுந்த மாணவியின் காலின் மீது லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் படுகாயமடைந்த மாணவி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பிள்ளைகளை பள்ளியில் விட வந்த பெற்றோர் மாணவிக்கு ஏற்பட்ட விபத்து குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்க முயன்றபோது பள்ளி நிர்வாகத்தினர் யாரும் வெளியே வராததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மாங்காடு குன்றத்தூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து இச்சம்பவ இடத்திற்கு வந்த மாங்காடு காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பள்ளிக்கு அருகிலேயே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக மண் அள்ளப்படுவதாகவும் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதே இந்த விபத்திற்கு காரணம் எனவும் சாலை சரியான முறையில் இல்லை எனவும் பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதை அறிந்து விரைந்து வந்த பள்ளி தாளாளர் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களிடம் பேசினர். அப்போது நாங்கள் வறுமையை பார்க்காமல் நேரடியாக இங்கு வந்துவிடவில்லை. தங்களுக்கும் கஷ்டம் என்ன என்பது தெரியும். தங்களுக்கு பேரன்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு காயமடைந்தால் என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்பு தான் உங்களுக்கும் ஏற்பட்டுள்ளது என்றும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். உடனே அப்பகுதியில் கனரக வாகனங்கள் செல்லாமல் இருக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். திண்டுக்கல்லில் டிட்டோ ஜாக் அமைப்பு சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஆசிரியர்கள், நிர்வாகிகள் கோரிக்கை விளக்கத்தை கேட்காமல் செல்போனில் சமூக வலைதளங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்த செயல் போராட்டத்தில் ஆர்வம் இல்லை என்பதை வெளிப்படுத்தியது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் யூனியன் அலுவலக சாலையில் உள்ள பிரஸ் கிளப் முன்பு ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் தங்களின் கோரிக்கை குறித்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஆசிரியர்கள் நிர்வாகிகளின் பேச்சிற்கு செவி சாய்க்காமல் தங்களது செல்போனில் சமூக வலைதளங்களை பார்வையிட்டு வந்தனர். சிலர்
ஒன்று கூடி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர நிர்வாகிகள் பேச்சை கேட்கவில்லை. இது ஒருபுறம் இருக்க ஒருவரை ஒருவர் செல்ஃபி எடுத்துக் கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது. மேலும் ஆசிரியர்கள் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதேபோன்று ஆசிரியர்களின் செயல் போராட்டத்தில் ஆர்வம் இல்லை என்பதை காட்டியது. இந்த நிலையில் ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கும் ஆதார் அடையாள அட்டை அப்டேட் செய்ய சென்றவர்கள், அரசு திட்டங்களை மனுவாக கொடுக்க சென்றவர்கள் அவதியடைந்தனர். சென்னை கொளத்தூர் பகுதியில் உற்சவர் தேவி எல்லை முத்து மாரியம்மன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை கொளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு தேவி எல்லை முத்து மாரியம்மன் மூலவருக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், தேன், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சோமநாத சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் தேவி எல்லை முத்துமாரியம்மன் 5 தல நாகம் கொண்ட அலங்கார தேரில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள் முன்னிலையில் மேளதாள வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேவி எல்லை முத்து மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியா தாக்கப்பட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும். உலகிற்கு ஒரு வலிமையான செய்தியை நாம் கொடுத்திருக்கிறோம் என ஜெய்ப்பூர் நகரில் அமித்ஷா உரை. ஓரணியில் தமிழ்நாடு கைகோர்க்கும் குடும்பங்கள் என பெருமிதம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக தான், கொள்ளிடத்தில் உறுதியாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும், அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சிரியா ராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீச்சு தாக்குதல். போருக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல என இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அகமது அல்-சாரா. அரக்கோணம் அருகே டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.